சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நீர் தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுக்கிற வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவித்திருக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளில் முக்கியமாக 2 பகுதிகள் காணப்படுகிறது. முதல் பகுதி என்னவென்றால், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்கிற ஒரு பகுதி காணப்படுகிறது. இரண்டாவது மற்றொரு பகுதி காணப்படுகிறது. அது என்னவென்றால், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று 2வது பகுதி காணப்படுகிறது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நன்னாளிலே கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறக்கூடிய விசேஷித்த இந்நாளிலே நாம் இந்த 2 பகுதிகளையும் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது நாம் படிக்கிறோம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். பொதுவாக ஒரு கேள்வி கேட்கப்படுவதுண்டு, ஒரு கன்னிகை, புருஷனை அறியாத கன்னிகை, புருஷனோடு சேர்ந்திராமல் காணப்படுகிற ஒரு கன்னிகை எப்படி கருத்தரிக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுவதுண்டு. தெய்வஜனமே, நாம் அதை வேத புஸ்தகத்தின் ஆரம்பத்திலிருந்தே வாசிக்கும் போது தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்கிறோம். ஒரு உதாரணமாக, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின போது அவர்களுக்கு தாயும் தந்தையும் இல்லை. மாம்சத்தின்படி அவர்களை பெற்றெடுத்த தாயோ தந்தையோ இல்லை. தேவன் மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். பின்பு அவருடைய சுவாசத்தை மனிதனுடைய நாசியிலே ஊதி ஜீவ ஆத்மாவாகும்படியாக அனுகிரகம் செய்தார் என்று படிக்கிறோம். தாய் தந்தையே இல்லாமல் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாலே ஒரு கன்னிகையின் வயிற்றிலே கிறிஸ்து பாலனை உற்பவிக்க முடியும், கருத்தரிக்க பண்ண முடியும் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையே நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்திக்கும் போது சரீரம் செத்தது என்று அறியப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிற்று என்று அறிந்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக காணப்பட்ட ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை நாம் நினைவு கூறும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்தார். 100 வயதிலே வாக்குத்தத்தத்தின்படியே ஒரு குமாரனை பெற்றெடுக்கும்படியாக, ஈசாக்கை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்தார். அப்படியானால் 100 வயதிலே சரீரம் செத்தது என்று எண்ணப்படுகிற நிலையிலே காணப்பட்ட ஆபிரகாமுக்கு, அவருடைய மனைவியாகிய சாராளுக்கு, அந்த குடும்பத்தினருக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து வாக்குத்தத்தத்தின்படியே ஒரு குமாரனை கொடுக்க இயலுமானால், ஒரு கன்னிகையின் வயிற்றிலேயும் கூட ஒரு அதிசயத்தை உண்டாக்க இயேசு கிறிஸ்து என்கிற பாலகனை கருத்தரிக்க பண்ண தேவனால் கூடும் என்பதையே நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. மனிதர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அதிசயமாக, அற்புதமாக பரலோக தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்து நிறைவேற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார். நாம் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது ஆயிரமான அற்புதங்களை
மனிதர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். அதிலே தலை சிறந்த ஒரு அற்புதம்தான் ஒரு கன்னிகையின் வயிற்றிலே இயேசு என்கிற பாலகனை கருத்தரிக்க பண்ணின அற்புதமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறிய விதைக்குள் ஒரு பெரிய ஆலமரத்தையே தேவனால் அடக்கி வைக்க முடிகிறது என்றால், அநாதி காலமாக பரலோக பிதாவோடு செல்ல பிள்ளையாக காணப்பட்ட, வார்த்தையாக காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே இந்த பூமியிலே மனு உருவெடுத்து தோன்ற பண்ணும்படியாக ஒரு கன்னிகையின் வயிற்றில் 10 மாதங்கள் காணப்பட செய்ய தேவனால் முடியும் என்பதையே நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று படிக்கிறோம். அப்படியானால் குமாரனாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு முன்பு அவர் எங்கே காணப்பட்டார்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே படிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று படிக்கிறோம். அப்படியானால் குமாரனாகிய தேவன் வார்த்தையாக மாம்சத்திலே இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்பாக பரலோகத்திலே அநாதி காலமாக பிதாவாகிய தேவனோடு காணப்பட்டார் என்பதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அந்த பரிபூர்ணமான வார்த்தையை, அந்த பரிபூர்ணமான தெய்வீகத்தை ஒரு கன்னிகையின் வயிற்றிலே மாம்சத்திலே வெளிப்படும்படியாக 10 மாதங்கள் பரலோக பிதாவாகிய தேவன் காணப்படும்படியாக செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே இந்த பூமியிலே மனிதர்கள் மத்தியிலே மனிதனை போல மனித குமாரனாக காணப்படும்படியாக தேவாதி தேவன் பரலோக பிதாவாகிய தேவன் என்ன செய்தாராம்? ஒரு சரீரத்தை இந்த பூமியிலே ஆயத்தம் பண்ணினாராம். அதுதான் கன்னிகையாக காணப்பட்ட மரியாளுடைய சரீரமாக அமைந்தது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று எபிரேய நிருபக்காரர் குறிப்பிடுகிறார். வார்த்தையாக காணப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அநாதி காலமாக பிதாவாகிய தேவனோடு காணப்பட்ட அந்த பரிபூர்ணமான தெய்வீகரமான வார்த்தை இந்த பூமியிலே மனு உருவெடுத்து மனுஷகுமாரனாக மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக அவரை ஒரு கன்னிகையின் வயிற்றிலே கருத்தரிக்க பண்ணும்படியாக தேவன் என்ன செய்தாராம்? ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினாராம். அந்த சரீரம் யாருடைய சரீரமாய் இருந்தது என்றால், கன்னிகையாக காணப்பட்ட மரியாளுடைய சரீரமாக காணப்பட்டது. ஒரு கேள்வி எழும்புகிறது, எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்திலே காணப்பட்ட வேளையிலே ஏன் கன்னிகையாக காணப்பட்ட மரியாளுடைய சரீரத்தை பரலோக பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்கான பதிலை நாம் வேத வசனங்கள் மூலமாக சிந்திக்க முடியும். ஒரு முன்னிலையாக நாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அவர் பெத்லகேம் என்கிற ஊரிலே பிறந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கிற நேரம் வந்தபோது ரோமாபுரி அரசு ஒரு கட்டளை பிறப்பித்தது. அது என்னவென்றால், இஸ்ரவேலில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த குடியிருப்பிற்கு செல்ல வேண்டும், குடியுரிமை விவரங்களை பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ரோமாபுரி அரசாங்கம் இயற்றினது. ஆகவே இது நிமித்தமாக மரியாளும் யோசேப்பும் தாங்கள் வசித்து வந்த நாசரேத் என்கிற ஊரிலிருந்து எங்கே கடந்து வர வேண்டியதாய் இருந்தது என்றால், பெத்லகேம் என்கிற ஊருக்கு கடந்து வர வேண்டியதாய் இருந்தது.
நாசரேத்தூரிலிருந்து தங்களுடைய குடியுரிமையை பதிவு செய்யும்படியாக தங்களுடைய சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு கடந்து வர வேண்டும் என்றால் ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும். அவர்கள் ஒரு கழுதையிலே பயணம் செய்யக்கூடியவர்களாய் இருந்திருக்கலாம். அது ஒரு கடினமான பயணமாக காணப்பட்டது. ஆனால் அவர்கள் நாசரேத் என்கிற ஊரிலிருந்து பெத்லகேம் நோக்கி வந்தபோது அவர்கள் தங்கியிருக்கும்படியாக ஒரு தனி அறை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு சத்திரத்திலும் இடம் உண்டாயிருக்கவில்லை. தெய்வ ஜனமே, மாட்டு தொழுவத்திலே இடம் கிடைத்தது இயேசு என்கிற பாலகனை பெற்றெடுக்கும்படியாக. யோசேப்பு மரியாளுக்கு புருஷனாக நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் ஒன்று கூடி வாழ்வதற்கு முன்பாகவே மரியாள் பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு அந்த மாட்டு தொழுவத்திலே பிள்ளையை பெற்றெடுப்பதை நாம் படிக்கிறோம். ஒரு கேள்வி எழும்புகிறது. தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே மனு உருவெடுத்து பிறக்க வைக்கும்படியாக அவராலே இந்த பூமியிலே ஒரு தனி அறையை, ஒரு நல்ல வசதியுள்ள இடத்தை அவராலே ஆயத்தம் பண்ண முடியாதா? ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ ஜனமே, நிச்சயமாகவே அல்லேலூயா அவரால் நல்ல ஒரு வசதியான ஒரு தனி அறையை மரியாள் இயேசு என்கிற பாலகனை பெற்றெடுக்கும்படியாக ஏற்படுத்தி வைத்திருந்திருக்க முடியும். ஆனால் பரலோக பிதாவாகிய தேவன் அவ்விதமாக ஒரு வசதி வாய்ப்பை இயேசு என்கிற பாலகனை பெற்றெடுக்கும்படியாக அங்கே நியமித்து வைத்ததாக, உருவாக்கி வைத்ததாக நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு மிகவும் எளிமையான, சாதாரண மனிதனுக்கு கூட ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க சாதாரண வசதி வாய்ப்பு உண்டாயிருக்கும். அந்த வசதி வாய்ப்பு கூட பரலோக பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை பெற்றெடுப்பதற்கு அந்த வசதி வாய்ப்பு பூமியிலே உண்டாயிருக்கவில்லை. அவ்விதமான சூழ்நிலையை பரலோக பிதாவாகிய தேவன்தான் அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மாட்டு தொழுவத்திலே, ஏழ்மையான இடத்திலே ஒரு இடம் கிடைத்தது. தெய்வ பிள்ளை, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே வந்தார்? அவர் வந்த நோக்கம் மனிதர்களுக்கு சேவை செய்யும்படியாக இந்த பூமியிலே வந்தார். மனிதர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த பூமியிலே வந்தார். மனிதர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு எதை வெளிப்படுத்துகிறது என்றால், எந்த ஒரு தாழ்வான நிலையிலே காணப்பட்டிருக்கிற மனிதனும் கூட தனக்கு ஒரு உயர்வு கிடைக்காமல் போகும் என்று எண்ணிவிடாத அளவிற்கு இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்கும் கீழாக தம்மை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து தன்னால் எந்த ஒரு மனிதனையும் தூக்கி நிறுத்த முடியும் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் ஊழியம் செய்யும் போது எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்றால், எல்லா மனிதர்களுக்கும் கீழாக, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடிமையை போல வேலை செய்வதற்கு ஏதுவாக ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையோடு எல்லா மனிதர்களுக்கும் கீழாக இறங்கி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதற்கு ஏதுவாக ஊழியம் காணப்பட வேண்டும். எந்த மனிதர்களையும் உயர்த்த முடியும், தாழ்த்தப்பட்ட நிலையிலே காணப்படுகிற எந்த மனிதனையும் ஒரு உயர்வுக்கு நேராக வழிநடத்த முடியும் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறவர்களாக உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் விளங்குவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே எந்த ஒரு மனிதனாக காணப்பட்டாலும் எளிதாக அவரை அணுகி செல்ல முடிந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நிக்கோதேமு என்கிற ஒரு அதிகாரியை குறித்து படிக்கிறோம். ஒரு ராத்திரியிலே இயேசுவை சென்று சந்தித்து வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் எந்த ஒரு மனிதனாக காணப்பட்டாலும் எளிதாக இயேசுவை சந்திக்க முடிந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். அந்த அளவிற்கு
தாழ்மையின் அடிமையின் ரூபத்தை எடுத்து மனிதர்களோடு மனிதர்களாக, எல்லா மனிதர்களுக்கும் கீழாக, எல்லா மனிதர்களுக்கும் ஊழியம் செய்வதற்கு ஏதுவான ஒரு அடிமையாக அவர் விளங்கினார். ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினார் எல்லா மனிதர்களுக்கும். அந்த நம்பிக்கை என்னவென்றால், இயேசுவால் எந்த ஒரு மனிதனையும் உயர்வுக்கு நேராக வழிநடத்த முடியும் என்கிற நம்பிக்கையை மாட்டு தொழுவத்திலே பிறந்ததின் மூலமாக ஏற்படுத்தக்கூடியவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, நீங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புவீர்களானால் இயேசுவையே உங்களுடைய மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய ஊழியம் ஏழை எளியவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட நிலையிலே காணப்படுகிற ஜனங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக அமையும். எல்லாருக்கும் கீழாக சென்று அந்த ஸ்தானத்திலேயே இயேசு கிறிஸ்து தங்கி இருந்தார். தன் ஜீவியத்தின் முடிவு வரைக்கும் அவர் அந்த தாழ்மையான நிலையிலேயே தங்கி இருந்தார். தன் சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார். ஒரு அடிமையாக இருந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தானே தாழ்த்தினார். உண்மையான தேவனுடைய ஊழியர்கள் அப்படியே காணப்பட வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஊழியர்களாக காணப்பட வேண்டும். தெய்வ ஜனமே, இப்பொழுது நாம் சிந்திக்கலாம், எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்திலே காணப்பட்ட வேளையிலே ஏன் பரலோக பிதாவாகிய தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் போது, முதலாவது தெய்வ பிள்ளையே, மரியாளுடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது என்றால் ஒரு மனரம்யமான ஒரு ஜீவியமாக காணப்பட்டது. ஒருவேளை இக்காலத்திலே காணப்படுகிற சில பெண்களை போல அன்றைக்கு மரியாள் இருந்திருப்பாளேயானால் என்ன சொல்லியிருப்பாள்? யோசேப்பை பார்த்து சொல்லியிருப்பாள், நான் சொன்னேனே சில நாட்களுக்கு முன்பாகவே நாம் இருக்கிற நாசரேத்திலிருந்து பெத்லேயமுக்கு புறப்பட்டு செல்லலாம் என்று சொன்னேனே, அப்படி நீர் செய்திருந்திருப்பீரானால் சத்திரத்திலேயாவது ஒரு இடம் கிடைத்திருக்குமே என்று மரியாள் முறுமுறுத்திருப்பாள். ஆனால் தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய பிரயாணம் கால தாமதம் அடையக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த கால தாமதமும் கூட தேவன் அறிந்திராமல் உண்டாகவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரியாளுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது அவளுடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது என்றால், அவள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டாள். அவள் யாரையும் குறை சொல்லுகிறவளாக காணப்படவில்லை. அவள் தனக்கு உண்டாயிருந்த ஒரு பிரதிகூலமான சூழ்நிலையை கண்டு முறுமுறுத்தவளாக காணப்படவில்லை. தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலைகளிலேயும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். வாழ்வானாலும் தாழ்வானாலும், இன்பமானாலும் துன்பமானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், பிரதிகூலமானாலும் அனுகூலமான சூழ்நிலையானாலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த சுபாவம் மரியாளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. மாட்டு தொழுவத்திலே இயேசு என்கிற பாலகனை பெற்றெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்த போதும் கூட அவள் முறுமுறுக்கவில்லை. அவள் யாரையும் குறை சொல்லவில்லை. அவள் மனரம்யமாக காணப்பட்டாள். ஆகவேதான் பரலோக பிதாவாகிய தேவன் வேறு எந்த ஒரு பெண்ணையும் தெரிந்து கொள்ளாமல் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்ட மரியாளை தெரிந்து கொண்டார். எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் காணப்படுகிற சுபாவம் உள்ள மரியாளை தெரிந்து கொண்டாள். எந்த ஒரு குறையும் சொல்லாத அனுபவத்தோடு காணப்பட்ட மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெய்வ ஜனமே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிக்கும்போது தேவதூதன் வந்து மரியாளிடம் பேசுகிறார். அல்லேலூயா, நீ கர்ப்பவதி ஆவாய், இயேசு என்கிற பாலகனை பெற்றெடுப்பாய் என்று தேவதூதன் அறிவித்த போது மரியாள் என்ன சொன்னாள்? பரலோக தேவனுடைய குமாரனையே பெற்றெடுக்க போவதாக அறிவித்த போது அவளுக்குள்ளாக எந்த ஒரு பெருமையும் உண்டாயிருக்கவில்லை. அவள் தேவதூதனை பார்த்து என்ன சொல்கிறாள்? இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொன்னாள். அப்படியானால் மரியாளுடைய வாழ்க்கையிலே மெய்யான மனத்தாழ்மை உண்டாயிருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ ஜனமே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
48ஆம் வசனத்திலே மரியாள் சொல்லுகிறாள், அவர் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் மரியாள் நன்றியோடு தேவனை துதித்து மகிமைப்படுத்தக்கூடியவளாக காணப்பட்டாள். அவளை பரலோக தேவன் கண்ணோக்கி பார்க்க அவளிடத்தில் இருந்த மெய்யான தெய்வீக குணாதிசயம் என்ன? அவளிடத்திலே மெய்யான மன தாழ்மை இருந்தது. மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டாள். குறை கூறக்கூடிய குணம் அவளிடத்தில் இல்லை. முறுமுறுக்கக்கூடிய சுபாவம் அவளிடத்தில் இல்லை. ஆகவே மற்ற எந்த ஒரு பெண்ணையும் தெரிந்தெடுக்காமல் பரலோக பிதாவாகிய தேவன் கன்னிகையாக காணப்பட்ட மரியாளை தெரிந்தெடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை படிக்கும்போது மரியாளிடத்தில் இருந்த இன்னொரு நல்ல சுபாவம் என்னவென்றால் மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய சுபாவம் காணப்பட்டது. மரியாளுடைய இனத்தாளாக காணப்பட்ட எலிசபெத் வயது முதிர்ந்த நாட்களிலே கர்ப்பம் தரித்து 6 மாத காலமாக இருக்கும்போது மரியாள் என்ன செய்கிறாள் என்றால், அந்த சகரியாவும் அவருடைய மனைவியாகிய எலிசபெத்தும் இருந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறாள். அப்பொழுது மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினாள் என்று படிக்கிறோம். அவளுடைய வாழ்த்துதலின் மூலமாக மரியாளுடைய நல்ல வாழ்த்துதல் உண்டாயிருந்தபடியினால் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று படிக்கிறோம். நாமும் கூட மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று படிக்கிறோம். நாமும் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆம், எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளைக்கு ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று மரியாளுடைய வாழ்த்துதலினாலே. அப்படியானால் மரியாளுடைய ஜீவியத்திலே மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய, மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய, கனம் பண்ணக்கூடிய தெய்வீக குணாதிசயம் உண்டாயிருந்தது. அது மாத்திரமல்ல, மரியாளுடைய வாழ்க்கையிலே நல்ல பரிசுத்தமான விசுவாசம் உண்டாயிருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை படிக்கும்போது, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று எலிசபெத் உரைத்ததை நாம் படிக்கிறோம். மரியாள் தன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். அதற்கு மறு உத்தரமாக எலிசபெத்தும் கூட மரியாளை ஆசீர்வதிப்பதை நாம் படிக்கிறோம். எலிசபெத் கூறுகிற காரியம் என்ன? விசுவாசித்தவளே பாக்கியவதி. அப்படியானால் மரியாளுடைய ஜீவியத்திலே பரிசுத்தமான விசுவாசம் உண்டாயிருந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். எலிசபெத் சொல்கிறாள், கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். தெய்வ ஜனமே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் பதறான். மரியாளுடைய வாழ்க்கையிலே எந்த பதற்றமும் உண்டாயிருக்கவில்லை. மரியாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பதறினதாக நாம் எங்கேயும் வாசிக்க முடியாது. காரணம், அவளுக்குள்ளாக பரிசுத்தமான விசுவாசம் உண்டாயிருந்தது. ஆகவேதான் எலிசபெத் வாழ்த்துகிறாள், விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று. ஆம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தெய்வ ஜனமே, நாமும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் எல்லா மனிதர்களுக்கும் கீழாக தாழ்த்தினால்தான், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தால்தான் ஏழை எளியோர்களையும் உயர்த்தக்கூடிய ஊழியம் செய்ய முடியும் என்பதை கற்றுக்கொண்டு தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும். நாம் மரியாளுடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். முறுமுறுக்கக்கூடிய சுபாவம் இருக்கக்கூடாது. குறை சொல்லக்கூடிய குணாதிசயம் இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலேயும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். நாம் மரியாளுடைய ஜீவியத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய, கனம் பண்ணக்கூடிய, மற்றவர்களுடைய ஜீவியத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு செல்லக்கூடிய தெய்வீக குணாதிசயம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மரியாளுடைய ஜீவியத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பதற மாட்டோம். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன்,
என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோன் நிலையம் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றோ நம்பும் கண்மலை. சீயோன் நிலையம் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றோ நம்பும் கண்மலை. விசுவாசிக்கிறவன் பதறான். மரியாளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமான விசுவாசம் உண்டாயிருந்தது. ஆகவே அவள் தேவனுக்கு பிரியமானவளாக காணப்பட்டாள். உங்களையும் தேவன் காணும் போது பிரியமானவனே என்று அழைப்பதற்கு ஏதுவாக உங்களிடத்தில் பரிசுத்தமான விசுவாசம் உண்டாயிருக்க வேண்டும். பிரியமானவளே என்று தேவன் உங்களை அழைப்பதற்கு ஏதுவாக உங்களுக்குள்ளே பரிசுத்தமான விசுவாசம் உண்டாயிருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை படிக்கும் போது மரியாள் தேவனில் களிகூர்ந்து மகிழக்கூடியவளாக காணப்பட்டாள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்று அவள் தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து களிகூறக்கூடியவளாய் இருந்தாள் என்பதை அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, நாமும் கூட தேவன் நம்முடைய ஜீவியத்திலே செய்கிற எந்த நன்மையானாலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி நாமும் தேவனுக்குள்ளாக களிகூறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஜீவியத்திலே தேவனை துதித்து மகிமைப்படுத்தி தேவனுக்குள்ளாக களிகூர்ந்து மகிழக்கூடிய அனுபவம் உண்டாயிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தரை போற்றி மகிமைப்படுத்தக்கூடிய சுபாவம் மரியாளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. அது மாத்திரமல்ல, மரியாளுடைய ஜீவியத்திலே சிந்தனை செய்யக்கூடிய குணாதிசயம் உண்டாயிருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிக்கும் போது மரியாள் தாழ்மையுள்ளவளாக காணப்பட்டது மாத்திரமல்ல, சிந்தனை செய்யக்கூடிய சுபாவம் உடையவளாக இருந்தாள் என்பதை அறிந்து கொள்கிறோம். தேவதூதன் மரியாளுக்கு தரிசனமாகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே தேவதூதன் ஒரு வாழ்த்துதலை மரியாளுக்கு கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்பதை குறித்து மரியாள் சிந்தனை செய்யக்கூடியவளாக காணப்பட்டாள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திற்கு வரும்போது மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அல்லேலூயா. 51வது வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் என்று படிக்கிறோம். அப்படியானால் அவள் தேவதூதன் வாழ்த்தின காரியத்தை குறித்தும் சிந்தனை பண்ணக்கூடியவளாக காணப்பட்டாள். பின்பு அவர் போதகர்கள் நடுவிலே அவர் உட்கார்ந்து மகத்துவமான காரியங்களை தேவனுடைய ஆலயத்திலே பேசிக் கொண்டிருந்த வேளையிலேயும் கூட அவருடைய வர்த்தமானங்களை எல்லாம் மரியாள் தன்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்து சிந்தனை பண்ணக்கூடியவளாக காணப்பட்டாள். தெய்வ ஜனமே, சிந்தனை செய்வது, தியானம் செய்வது தேவனுக்கு உகந்த
குணாதிசயமாக காணப்படுகிறது. சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் என்று எழுதுகிறார். தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்ய வேண்டும். நீங்களும் கூட தேவனுடைய வார்த்தைகள் இது எப்படிப்பட்டதோ என்பதை குறித்து சிந்தனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களை தேவன் விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, முறுமுறுக்காதவள், குறை சொல்லாதவள், மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டவள், மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய சுபாவம் உடையவள், பரிசுத்தமுள்ள விசுவாசம் உடையவள், தேவனில் களியூர்ந்து மகிழக்கூடியவள், சிந்தனை செய்யக்கூடிய குணமுடையவள். தெய்வ பிள்ளையே, இதெல்லாவற்றிற்கும் மேலாக மரியாளுடைய வாழ்க்கையிலே இருந்த சுபாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? தியாகம் செய்யக்கூடிய குணாதிசயம் உடையவளாக காணப்பட்டாள். கன்னிகையாக இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி அவள் இயேசு என்கிற பாலகனை பெற்றெடுக்கும்படியாக கர்ப்பம் தரித்தாள். அந்த சந்தர்ப்பத்திலே அவளுக்கு சத்திரத்திலும் இடம் கிடைக்கவில்லை, மாட்டு தொழுவத்திலே தான் இடம் கிடைத்தது. அது ஒரு பெரிய தியாகம். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு ஏரோது ராஜா ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படியாக வகை தேடுகிறான் என்பதை அறிந்து கொண்ட போது சிறு குழந்தையாய் இருந்த இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு மரியாள் ஓடி செல்வதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அது ஒரு பெரிய தியாகமாக காணப்பட்டது. சிறு பிள்ளையாக இருக்கும்போது தன்னுடைய குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றும்படியாக எகிப்திற்கு கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அது மரியாளுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த தியாகமாக காணப்பட்டது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிக்கும் போது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது மரியாளுடைய உள்ளம் எவ்விதமாக காணப்பட்டிருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த தீர்க்க தரிசனம் எதை குறித்ததாய் இருந்தது என்றால், இஸ்ரவேலிலே காணப்பட்ட மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பதை உணர்த்தக்கூடிய தீர்க்க தரிசனமாக காணப்பட்டது. முடிவாக சிலுவையிலே அவர் அறையப்படுவார் என்பதை உணர்த்தக்கூடிய தீர்க்க தரிசனமாக காணப்பட்டது. அப்படியானால் மரியாளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருந்தது? பவுல் சொல்லுகிறார், அனுதினமும் நான் சாகிறேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அனுதினமும் நான் சாகிறேன் என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அனுதினமும் ஜீவ பலியாக என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன், சிலுவையிலே என்னையே அறைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இனி என்னுடைய சுய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்பதை அறிவிக்கும் வண்ணமாக தான் பவுல் சொல்லுகிறார், அனுதினமும் சாகிறேன், சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, நான் என்கிற குணம், நான் என்கிற சுய சித்தம் அனைத்தும் சிலுவையில் அறையப்பட்டதாயிற்று. பழைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அதுபோலதான் மரியாளுடைய ஜீவியமும் எப்படி காணப்பட்டது என்றால், அனுதினமும் சாகிறேன் என்று தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதற்கு ஏதுவாக தான் மரியாளுடைய வாழ்க்கையும் காணப்பட்டது. காரணம் என்ன? தீர்க்க தரிசனம் அவ்விதமாக இருந்தது, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று. அப்படியானால் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரிப்பார் என்கிற சிந்தை எவ்வளவு ஒரு கஷ்டத்தை மரியாளுடைய ஜீவியத்திலே கொண்டு வந்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மரியாள் ஒவ்வொரு நாளும் தான் ஒரு ஜீவ பலியாக தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததாகவே நிர்ணயம் பண்ணி கொண்டாள். மரியாளுடைய ஜீவியம் ஒரு தியாகம் செய்யக்கூடிய சுபாவம் உடையதாக காணப்பட்டது. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, உங்களிலேயும் கிறிஸ்து உருவாக வேண்டுமானால் நீங்களும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். குறை சொல்லுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது, தாழ்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தாழ்மையுள்ளவருக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருப்பார். மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய, கனம் பண்ணக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய சுபாவம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள விசுவாசம் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும்.
தேவனிடத்தில் மகிழ்ந்து களி கூறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தியானம் செய்யக்கூடிய, தேவனுடைய வார்த்தைகளை சிந்தனை செய்யக்கூடிய குணாதிசயம் உண்டாயிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகளையும் சகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தியாகம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இவ்விதமான சுபாவங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாக உருவாகும்படியாக பவுல் சொல்லுகிறார். தன்னுடைய ஊழியத்திலே கர்ப்ப வேதனைப்படுவதாக குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்து நம்மிலே உருவாகி இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு ஜீவிப்போமே ஆனால் கரை திரையற்ற மணவாட்டி சபையாக கிறிஸ்துவின் பிரத்யேகமான வருகையின் நாளுக்கு, 2ஆம் வருகையின் நாளுக்கு ஆயத்தமானவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நம்முடைய மூல வசனத்திற்கு கடந்து செல்வோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. தெய்வ ஜனமே, அப்படியானால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிறாள். தேவன் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்படியாக தெரிந்தெடுத்தார். ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். அந்த கன்னிகை பெண்ணினுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதை நாம் முதல் பகுதியாக சிந்தித்தோம். நாம் 2வது பகுதிக்கு கடந்து வருவோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று படிக்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக எதிர்பார்க்கப்பட்ட மேசியா பூமிக்கு வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அநேக பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு பெயர் தான் அதிசயமானவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயங்கள் எவ்விதமாக காணப்படும் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. ஆம், அவர் அதிசயமானவர், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றெல்லாம் அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் மேசியா, அவர் கிறிஸ்து, அவர் இம்மானுவேல் என்றெல்லாம் பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பெயரையும் நீங்கள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளும் போது அது ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் படிக்கிறோம், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று படிக்கிறோம். இம்மானுவேல் என்றால் அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கேள்வி எழும்புகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தேவன் தம்முடைய மனிதர்களோடு இருந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது எதற்காக இயேசு என்கிற பாலகனாக இந்த பூமியிலே தோன்ற வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார் என்று படிக்கிறோம். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். தெய்வ ஜனமே, பின்பு நாம் அப்படியே படித்து கொண்டே வரும்போது கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார் என்று படிக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார் என்று படிக்கிறோம். பின்பு மோசையோடு இருந்தார் என்று படிக்கிறோம். கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று படிக்கிறோம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை படிக்கும் போது
கர்த்தர் என் வலதுபார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது குறிப்பிடுகிறார். சங்கீதம் 23 சங்கீதம் 4 வசனத்தை படிக்கும் போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, அது மாத்திரமல்ல, தாவீதனுடைய வாழ்க்கையை நாம் படிக்கும் போது தாவீது குறிப்பிடுகிறார், கர்த்தர் தன்னோடு இருந்தபடியினால் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததாக தாவீது 2 சாமுவேலின் புஸ்தகம் 5 அதிகாரம் 10 வசனத்திலே தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவை அரசாண்ட ஆசாவை குறித்து படிக்கும் போது கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று படிக்கிறோம். அதை கண்ட அநேக ஜனங்கள் ஆசாவின் பட்சத்தில் சேர்ந்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அநேக மனிதர்களோடு தேவன் கூட இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 2 வசனத்திலே படிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பதை நாம் படிக்கிறோம். யோபு என்கிற பக்தனை குறித்து படிக்கும் போது கர்த்தர் யோபுவோடு கூட இருந்தார். ஆகவே முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை ரெட்டிப்பாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் இருந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். தெய்வ ஜனமே, அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தானே பரலோக தேவன் அநேகரோடு காணப்பட்டிருக்கிறார். ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். அப்பொழுது பெலிஸ்தருக்கு ராஜாவாக இருந்த அமலேக்கு ஈசாக்கை கண்டு என்ன சொன்னார், உம்மோடு கர்த்தர் இருப்பதை அறிந்து கொள்கிறோம் என்று அபிமெலேக்கு சாட்சி கொடுத்ததை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இப்படியாக கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், மோசையோடு இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார், யோபுவோடு கூட இருந்தார். அநேக தேவ மனிதர்களோடு கர்த்தர் கூட இருந்தார். தெய்வ ஜனமே, ஆனால் இம்மானுவேலராக இயேசு என்கிற பாலகனை பரலோக பிதாவாகிய தேவன் இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்தார் என்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த அர்த்தத்தோடு தோன்ற பண்ணினார் என்றால், தெய்வ பிள்ளை எதற்காக ஒரு விசேஷித்த ரட்சிப்பை மனுக்குலத்திற்கு நல்கும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்திலே படிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ ஜனமே, அப்படியானால் ஒரு பெரிய ரட்சிப்பு இம்மானுவேலராக மனிதர்கள் மத்தியிலே இயேசு என்கிற பாலகனாக தோன்றினதினால், மனிதர்களோடு கூட இருந்ததினால் ஒரு பிரத்யேகமான ரட்சிப்பு மனுக்குலத்திற்கு உண்டாயிற்று என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 77 வசனத்தை படிக்கும் போது, 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனத்தை படிக்கும் போது அறிந்து கொள்கிறோம், அந்த ரட்சிப்பு எவ்விதமானது என்பதை அறிந்து கொள்கிறோம். அது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் 9, 10 வசனங்களை படிக்கும் போது சகேயுனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு உண்டாயிற்று என்று படிக்கிறோம். அது எவ்விதமான ரட்சிப்பு? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்பதை அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7 அதிகாரம் 36 முதல் 40 வசனங்களை படிக்கும் போது ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டாள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையை தியானிக்கும் போது இம்மானுவேலராக இயேசு கிறிஸ்து மனிதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் போது பாவங்களை மன்னித்து ரட்சிக்கக்கூடியவராக காணப்பட்டார். சகையனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்த போது அவருடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் உரைத்தார். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்த போது வியாதியஸ்தர்கள் எல்லாம் சொஸ்தமானார்கள். அது ஒரு பிரத்யேகமான ரட்சிப்பாக ஜனங்களுக்கு காணப்பட்டது. அப்படியானால் பாவங்களை அகற்றினார், சாபங்களை நீக்கினார், நோய்களை குணமாக்கினார், பிசாசின் கட்டுகளிலே காணப்பட்டவர்களை விடுதலையாக்கினார்.
பிசாசின் பிடியில் இருந்த ஜனங்கள் ஒரு பெரிய விடுதலையை அடைந்தார்கள். தேவன் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதை மாம்ச கண்களினாலேயே கண்டு உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் பிரத்யேகமாகவே ஜனங்கள் தேவனுடைய அதிசயங்களையும் இரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் மீட்பையும் விடுதலையையும் அடையும்படியாக அந்த அதிசயங்களை எல்லாம் காணும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை விளங்க செய்யக்கூடியவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, முடிவாக நாம் ஆதாமுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது ஆதாமினுடைய விலா திறக்கப்பட்டது. பின்புதான் அந்த விலா எலும்பின் மூலமாக யார் உருவாக்கப்பட்டது? ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அதுபோலதான் தெய்வ பிள்ளையே, மணவாட்டி சபை எவ்விதமாக உருவாகிறது என்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே திரைசீலை இரண்டாக கிழிந்ததின் மூலமாக இன்றைக்கு மணவாட்டி சபை கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாகி வருகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்புதான் சபை வெளிப்பட்டது. இதுதான் சபையை குறித்த தேவனுடைய ரகசியமாய் இருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்த புண்ணியம் என்ன? சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. ஆகவே மணவாட்டி சபை என்று சொல்லும் போது அது சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய ஐக்கியமாக காணப்படுகிறது, பரிசுத்த ஐக்கியமாக காணப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். தெய்வ ஜனமே, அப்படியானால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்கள், பாவங்கள் நீங்களாக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் நீங்களாக்கப்பட்டிருக்கிறது, ஆத்துமாவிலே மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொள்கிற தெய்வ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஒருவர் வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்கள் நீங்களாக்கப்பட்டது, சாபங்கள் நீங்களாக்கப்பட்டது, மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த முதல் அனுபவத்திலே மாத்திரம் இருக்கக்கூடாது. பின்பு அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்பட வேண்டுமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆத்மாவிலே மீட்படைந்திருக்கலாம், பின்பு பழைய பாவ சரீரத்தை அடக்கம் செய்யும்படியாக முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை தேவனோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்பு சிந்தனை மண்டலம் தூய்மை அடையும்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதமாக ஆவி ஆத்ம சரீரத்திலே பரிசுத்தம் அடைந்தவர்களாக ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையுண்டார், பின்பு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பரலோக பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருந்து அவர் முழு மனுக்குலத்திற்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் அவர் வருவார். அவர் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமடைந்தவர்களாக காணப்படும்படியாக ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைந்து அவரோடு சேர்த்து கொள்ளப்படுகிற அந்த நாளிலே எவ்விதமாக ரட்சிப்பு, கடைசி கால ரட்சிப்பு நிறைவேறும் என்றால் நம்முடைய இந்த மாம்ச சரீரம் மறுரூபம் அடையும். அது ஒரு விண்ணின் சாயலுக்கு ஒப்பாக மாறும். நாம் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் அடைந்து
மறுரூபமடைந்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு நம்மை காண்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவின் சுபாவங்களை காண்கிறார்கள், நம்மிலே கிறிஸ்துவின் சாயலை காண்கிறார்கள், கிறிஸ்துவின் தன்மையை காண்கிறார்கள், கிறிஸ்துவின் குணாதிசயங்களை காண்கிறார்கள், கிறிஸ்துவின் அன்பை காண்கிறார்கள், கிறிஸ்துவினிடத்தில் இருந்த கிருபையை காண்கிறார்கள், விசுவாசத்தை காண்கிறார்கள், பரிசுத்தத்தை காண்கிறார்கள், தேவ பலனை காண்கிறார்கள், சத்துவத்தை காண்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளையே, நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் சுபாவங்களிலே பரிபூர்ணம் அடையும்படியாக அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் வரப்போகிறது, கடைசி கால ரட்சிப்பை நாம் அடையக்கூடிய நாள். அந்த நாள் எது? அவர் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வரும்போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவருடைய சுபாவங்களை பரிபூர்ணமாக அடைந்து பரிசுத்தாவின் நிறைவோடு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நாம் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவோம். அப்பொழுது கடைசி கால ரட்சிப்பு நம்முடைய ஜீவியத்திலே நிறைவேறும். அதுதான் சரீர மீட்பாகிய ரட்சிப்பு. அதை தான் எபிரேய நிருபக்காரர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பார்த்தீங்களா? இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்படி அவர் பாவம் இல்லாமல் இரண்டாம் தரம் தரிசனமாகும் போது ஆயத்தத்தோடு இருக்கிறவர்கள், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் அடைகிறவர்கள் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அப்பொழுது தேவன் அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற கிருபையை நமக்கு கொடுத்து நம்முடைய இந்த மண்ணான சரீரத்தை விண்ணுக்குரிய சாயலாக மாற்றி தம்மோடு சேர்த்து கொள்வார். தெய்வ ஜனமே, அந்த நாளுக்காக நாம் ஆயத்தமாகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் இம்மானுவேலராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தோன்றினார். பழைய ஏற்பாட்டின் கால பரிசுத்தவான்கள் பாவ மன்னிப்புக்காக, பாவ நிவாரணத்திற்கென்று ஆடுகளை பலி செலுத்தினார்கள், மாடுகளை பலி செலுத்தினார்கள், புறாக்களை பலி செலுத்தினார்கள். ஆனால் அந்த இரத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்களை நீக்கவில்லை. அவர்களுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டது. அந்த நல்மனசாட்சியின் பரிபூர்ணம் அவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கவில்லை. ஆகவேதான் அவர்களுடைய மனசாட்சி அவர்களிடத்தில் பாவம் உண்டு என்றே அவர்களுக்கு உணர்த்தக்கூடியதாகவே காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக வாசம் பண்ணின போது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், ரட்சிக்கிறவராக காணப்பட்டார், பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் நம்முடைய ஜீவியத்திலே அவருடைய பரிபூர்ண தெய்வத்துவம் நிறைவேறும்படியாக சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி சபையை ஸ்தாபித்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த பரிசுத்த இரத்தம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்மன சாட்சி என்ன சொல்லுகிறது? நம்மிலே பாவம் இல்லை, அந்த பாவங்கள் எல்லாம் நீங்களாக்கப்பட்டு விட்டது என்று நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நல்மன சாட்சி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து சாட்சி பகர்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு முன்பு எவ்விதமாக அறிக்கை செய்தோம்? நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி, ஆம் எங்களிலே பாவம் உண்டு, அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லிதான் நாம் கல்வாரி சிலுவை அண்டையிலே வந்தோம், சுத்திகரிக்கப்பட்டோம், பாவங்களை அறிக்கை செய்தோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபம் உள்ளவராய் இருந்தார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன் நம்முடைய கண்ணீரையும் கண்டு நம்மையும் கிருபையினாலே நாம் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்த போது இலவசமாக ஈவாக ரட்சிப்பை நமக்கு நல்கினார். பின்பு முழுக்கு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆவி ஆத்ம சரீரத்திலே சுத்திகரிப்படைந்திருக்கிற நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற மனசாட்சி பரிசுத்தாவியானவரோடு இணைந்து எவ்விதமான சாட்சியை கொடுக்கிறது என்றால் இனி நம்மிலே என்ன இல்லை? பாவம் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை தேவன் பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார் என்பதையே சாட்சியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்மன சாட்சியோடு இணைந்து பகர்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஆம் தெய்வ பிள்ளையே, நாம் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகி இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகி கொண்டே செல்ல வேண்டும். தெய்வ பிள்ளையே, இயேசுவோடு இருக்கிறவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவோடு இருக்கிறோம் என்று நாம் நம்மை சொல்லிக் கொள்ளும் போது நம்முடைய பேச்சு இயேசு எவ்விதமாக பேசினாரோ அப்படியே நாமும் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய நடக்கை இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியே நாமும் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியம் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டதோ அதற்கு ஒப்பாக நம்முடைய ஜீவியமும் காணப்பட வேண்டும். அவரை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். நான் போற்றி பாடி துதித்திடுவே, என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். இம்மானுவேலராக இந்த பூமியிலே மனு உருவெடுத்து தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கு ஏதுவாக அவர் இந்த பூமியிலே சஞ்சரித்த வேளையிலே யோவான் இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருந்தார் என்று படிக்கிறோம். ஆனால் அந்த யோவான் பின்பு இயேசுவின் மகிமையை தரிசிக்க கூடியவராக மாறினார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சென்று விட்டார். பத்மு தீவிலே வைத்து அதே இயேசு கிறிஸ்துவை மகிமையின் சாயலாக யோவான் தரிசிக்க கூடியவராய் இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுரூபமலையிலே பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இயேசுவின் மகிமையை காணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? என்னிலே நிலைத்திருங்கள் என்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நானே மெய்யான திராட்சை செடி, என்னிலே நிலைத்திருக்கக்கூடிய கொடிகளாக காணப்படுவீர்களானால் நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார். தெய்வ ஜனமே, இம்மானுவேலராக இயேசு இந்த பூமியிலே மனிதர்களோடு மனித சரீரத்திலே வாசம் பண்ணுகிறவராக கூட இருக்கிறவராய் இருந்தார் என்றால் எதற்காக? மனிதர்களை அவருக்கேற்ற பரலோக ராஜ்யத்திற்கேற்ற கனிகளை கொடுக்க வைக்கும்படியாக. ஆகவேதான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக தான் நம்மை இரட்சித்து மனம் திரும்ப பண்ணி இயேசு என்கிற பெயரிலே, இம்மானுவேல் என்கிற பெயரிலே மனிதர்களோடு மனித குமாரனாக வாசம் பண்ணக்கூடியவராய் இருந்தார். தெய்வ பிள்ளையே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள். மரியாளுடைய ஜீவியத்திலே இருந்த தெய்வீக சுபாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறதா? கிறிஸ்து உங்களிலே கர்ப்பம் தரித்திருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கக்கூடிய கொடிகளாக காணப்படுகிறீர்களா? அவர் விரும்புகிற கனிகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறீர்களா? ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறீர்களா? பரிசுத்தத்திற்கேற்ற கனிகளை கொடுக்கிறீர்களா? நற்கிரியைகள் என்கிற கனிகள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜீவியத்திலே உண்டாய் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நீதிக்கேற்ற கனிகள் உண்டாய் இருக்கிறதா? நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, இம்மானுவேலராக இந்த பூமியிலே மனிதர்களோடு வாசம் பண்ணுகிறவராய் இருந்தார், ரட்சிக்கிறவராய் இருந்தார், பாவங்களை மன்னிக்க கூடியவராய் இருந்தார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கக்கூடியவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, தனிமையை போக்கக்கூடியவராய் இருந்தார். தெய்வ பிள்ளையே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நல்லது 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 என்றே சொன்னார். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நல்லதல்ல என்று சொன்னார். அது என்ன? மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொன்னார்.
தனிமை என்பது மிகவும் கொடூரமானது. தெய்வ பிள்ளையே, தனிமையாய் இருப்பது என்பது மிகவும் கஷ்டமானது. அதுவும் தெய்வ பிள்ளையே, மனிதர்களுடைய துணையே இல்லாமல் இன்னொரு மனிதன் காணப்படும் போது அந்த மனிதனோடு, தனிமையாக விடப்பட்டிருக்கிற மனிதனோடு தேவனுடைய துணை இல்லாமல் போகுமே ஆனால் மனிதன் கவலையினாலும் கண்ணீரினாலும் துக்கத்தினாலும் மடிந்து போகக்கூடியவனாய் இருப்பான். அப்போஸ்தலனாகிய யோவான் தனிமையாக விடப்பட்டார். எங்கே? பத்மு தீவிலே அவர் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே தனிமையாக காணப்பட்டார். ஆனால் எந்த ஒரு மனிதனும் அப்போஸ்தலனாகிய யோவானோடு துணையாக இல்லாமல் இருந்தபோது தேவன் அவரோடு கூட இருந்தார். மகிமையடைந்த கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு காட்சி அளிக்கக்கூடியவராய் இருந்தார். தனிமை என்பது கொடூரமானது. தனிமையாய் இருக்கிற மனிதனை தான் என்ன செய்வான் என்றால் சாத்தான் அணுகுவான். தனிமையாய் இருக்கிற மனிதனை சாத்தான் அணுகி என்ன செய்வான் என்றால் அவனுக்கென்று அந்த மனிதனை பயன்படுத்தக்கூடியவனாக காணப்படுவான். ஆகவே மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தனிமையாய் இருக்கும் போது சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஆனால் ஆதாம் எங்கே இருந்தார் என்று தெரியவில்லை. அந்த நேரத்திலே ஏவாள் தனிமையாக ஏதேன் தோட்டத்திலே உலாவி வந்த நேரத்திலே தான் பிசாசானவன் ஏவாளிடத்தில் வந்து பேசி, இந்த கனியை புசித்தால் தேவனை போல மாறிவிடுவாய் என்று சொல்லி ஏவாளை பிசாசானவன் வஞ்சித்தான் என்று படிக்கிறோம். தனிமையாய் இருக்கும் போதுதான் பிசாசானவன் அணுகுவான். தெய்வ பிள்ளையே, அந்த வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக இந்த பூமியிலே எதற்காக மனிதர்கள் மத்தியிலே மனிதகுமாரனாக தோன்றினார் என்றால் தம்முடைய வார்த்தைகளுக்கு மனிதன் மறுபடியும் கீழ்ப்படிந்து அவர்களை வாழ வைக்கும்படியாகவே, பரலோக தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படியாகவே இம்மானுவேலராக இந்த பூமியிலே தோன்றினார். தெய்வ பிள்ளையே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்கின தேவன் குடும்பமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கே செவி கொடுத்து குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று தீர்மானம் செய்து குடும்பமாக தேவனுடைய சத்தத்திற்கே செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக இம்மானுவேலராக தேவன் ஜனங்களோடு மனிதகுமாரனாக வாசம் பண்ணக்கூடியவராய் இருந்தார். ஆகவேதான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். ஆம் தேவ பிள்ளையே, பரலோக தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிரிவினை உண்டானது. உறவிலே, ஐக்கியத்திலே அந்த பிரிவினை உண்டானது. அந்த பிரிவினையை மாற்றி மறுபடியும் மனிதனை பரலோக பிதாவோடு ஐக்கியப்படுத்தும்படியாக, அந்த உறவை வலுப்படுத்தும்படியாக, பாவங்கள் நீங்கினால்தான் அந்த ஐக்கியம் உண்டாகும், சாபங்கள் நீங்கினால்தான் அந்த உறவு உண்டாகும் என்பதை அறிந்து கொண்ட தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேலராக மனிதகுமாரனாக மனிதர்கள் மத்தியிலே தோன்ற பண்ணி தம்மோடு மனிதர்கள் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கினார். இன்றைக்கு நாம் தைரியத்தோடு கிருபாசன தண்டையிலே கிட்டி சேரக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் உண்டான புண்ணியமாக காணப்படுகிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, தனிமையை போக்கும்படியாக, நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படியாக, நாம் தேவனோடு உறவாடும்படியாக, தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய வார்த்தைகள் இன்னதென்று அறிந்து கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்படியாக பரலோக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இம்மானுவேலராக ஜனங்களோடு தாம் வாசம் பண்ணுகிறவர் என்பதை அறிந்து கொள்ள செய்யும்படியாக இந்த பூமியிலே தோன்ற பண்ணினார். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? அன்றைக்கு இம்மானுவேலராக பூமியிலே ஜனங்களோடு காணப்பட்டார். ஜனங்களுடைய மாம்ச கண்களே கண்டது தெய்வீகத்தை, தேவனுடைய அதிசயங்களை, தேவன் அருளுகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற மாற்றத்தை ஜனங்களே காணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? அவர் உயிர் தெழுந்தார்.
அவர் உயிர்த்தெழுந்த போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? எருசலேமிலே போய் காத்திருங்கள் என்று சொன்னார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஜெபத்தோடு காத்திருந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. கீழ்ப்படிந்தவர்கள் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதுதான் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கடைசியாக தம்முடைய சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றின ஜனங்களுக்கும் தரிசனமான போது இதையே அறிவித்து சென்றார். இதோ சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் இன்றைக்கு நம்மோடு எவ்விதமாக காணப்படுகிறார்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்திற்குள்ளே தேவ அன்பாக பெற்றுக்கொள்ளும்படியாக செய்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறோம். வாசியுங்கள், 1-2 வசனங்களை வாசித்து முடிப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பவுல் எழுதுகிறார், கர்த்தர் என்ன செய்வாராம்? நமக்குள்ளே வாசம் பண்ணுவாராம், நமக்குள்ளே உலாவி வருவாராம். அவர் நம்முடைய தேவனாய் இருப்பாராம், நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம் என்று குறிப்பிடுகிறார். நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். தேவப்பிள்ளைய பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் ஜனங்களோடு கூட இருந்தார். பின்பு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீகத்தின் பரிபூரணத்தை உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே இம்மானுவேலராக அனுப்பி கொடுத்தார். சபையை ஸ்தாபித்தார். வந்த நோக்கத்தை நிறைவேற்றி தேவ சித்தம் செய்து உயிர்த்தெழுந்தவராக பரலோக பிதாவினிடத்தில் கடந்து சென்றார். தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிவுறுத்தக்கூடியவராய் இருந்தார். பிசாசின் வார்த்தைகளுக்கு அல்ல செவி கொடுக்க வேண்டியது, தேவனுடைய வார்த்தைகளுக்கே செவி கொடுத்தால் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதை அறிவுறுத்தக்கூடியவராய் இருந்தார். ஆகவே காத்திருங்கள் என்று சொன்னார். தன்னுடைய ஸ்தானத்திலேயே எப்பொழுதும் நமக்குள்ளே ஒரு தேற்றரவாளன் அவருடைய ஸ்தானத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கும்படியாக காத்திருங்கள் என்று சொன்னார். கீழ்ப்படிந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள் பரிசுத்த ஆவியானவரை. இன்றைக்கு நாமும் நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். திரித்துவ தேவனும் நமக்குள்ளே காணப்படுகிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒரே தேவனாக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் அவரால் வழி நடத்தப்படுகிறோம், அவரிலே நிலைத்திருக்கிறோம், அவருக்கென்று கனி கொடுக்கிறோம். அவருடைய ரட்சிப்பு நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக பிரயாசப்படுகிறோம். அந்த தெய்வீகத்தின் பரிபூர்ணம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். தெய்வ ஜனமே, ஆதியிலே மனிதன் இழந்து போன உறவை மறுபடியுமாக பரலோக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த உறவை பலப்படுத்தும்படியாக, தம்மோடு மனிதர்கள் ஐக்கியப்படும்படியாக பாக்கியகரமான திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றி நம்முடைய ஜீவியம் பரலோக தேவனோடு ஐக்கியப்பட்டதாக காணப்படும்படியாக, பரலோக தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஏதுவாக நம்முடைய ஜீவியம் காணப்படுவதற்கு ஏதுவாக, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தாலே நாம் அவருடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவோம் என்பதை
அறிந்து கொள்ள செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆம், நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வருகிறார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு அவர் மறுபடியுமாக வருவார். அவர் ஆயத்தம் பண்ணின அந்த மேன்மையான சுதந்திரமாகிய புதிய எருசலேமுக்குள்ளும் சியோனுக்குள்ளும் நம்மை கொண்டு செல்லும்படியாக மறுபடியுமாக கடந்து வர போகிறார். இந்த காலை வேளையிலே கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நோக்கம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக, அந்த தெய்வீகத்தின் பரிபூர்ணம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலே நிறைவேறும்படியாக, ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்படுவோம் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. உங்களை ரட்சித்த தேவனுடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். அந்த தேவனுடைய வசனங்களுக்கு உங்கள் ஜீவியத்திலே இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களாக. இம்மானுவேலனாய் இயேசென்னும் உருவில் நம்முடன் வாசம் செய்தார். இம்மானுவேலனாய் இயேசென்னும் உருவில் நம்முடன் வாசம் செய்தார். கண்ணீர்கள் துன்பங்கள் துயரங்கள் நீக்கி அன்புடன் அரவணைத்தார். கண்ணீர்கள் துன்பங்கள் துயரங்கள் நீக்கி அன்புடன் அரவணைத்தார். கர்த்தரின் வேலனும் கீதமும் அவரே, ஆபத்தில் அரும்பெரும் அடைக்கலமே, ஆபத்தில் அரும்பெரும் அடைக்கலமே. இம்மானுவேலனாய் இயேசென்னும் உருவில் நம்முடன் வாசம் செய்தார். இம்மானுவேலனாய் இயேசென்னும் உருவில் நம்முடன் வாசம் செய்தார். கண்ணீர்கள் துன்பங்கள் துயரங்கள் நீக்கி அன்புடன் அரவணைத்தார். கண்ணீர்கள் துன்பங்கள் துயரங்கள் நீக்கி அன்புடன் அரவணைத்தார். கர்த்தரின் பெலனும் கீதமும் அவரே, ஆபத்தில் அரும்பெரும் அடைக்கலமே, ஆபத்தில் அரும்பெரும் அடைக்கலமே. கர்த்தரின் பெலனும் கீதமும் அவரே, ஆபத்தில் அரும்பெரும் அடைக்கலமே, ஆபத்தில் அரும்பெரும் அடைக்கலமே. உண்மையான கிறிஸ்தவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவது போல கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்கள். பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? நீதிமான்களுக்கும் சோதனைகள் வருகிறதல்லவா, நீதிமான்களுக்கும் துன்பங்கள் வருகிறதல்லவா. எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது? அதுதான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷமாய் இருக்கிறது. அதுவே மெய்யான ரட்சிப்பின் சந்தோஷமாய் இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக காணப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இம்மானுவேலராக தோன்றி மனிதர்களுடைய கண்ணீரை துடைத்து பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி வியாதிகளை குணமாக்கி முடிவாக ஒரு பெரிய சுத்திகரிப்பின் வேலையை நிறைவேற்றும்படியாக கல்வாரி சிலுவையிலே விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள், மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவிலே நிலைத்திருக்கக்கூடிய கொடிகளாய் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் கிறிஸ்து தாமே உங்களை சுத்திகரித்திருக்கிறார். எதற்காக? நீங்கள் அவருக்கென்று மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உமக்கென்று கனி கொடுப்போம் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்மாலே சுத்திகரிக்கப்படுவோம் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தம்மை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவன், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்றால்
இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய யுகத்திலே காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். மேலும் நமக்குள்ளாக அருளப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்பு நம் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தெய்வ பிள்ளையே, நாம் பரலோக தேவனை ஆராதிக்கிறவர்கள், பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை இந்த சமுதாயத்திற்கும் நாம் இந்த உலகத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் பறைசாற்றக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாமல் காணப்படும்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பரலோக பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இன்றைக்கும் யாராகிலும் தேவன் அருளுகிற விசேஷித்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிராமல் இருப்பீர்களானால் ஒரு தலபலவரதபுதலவே தேவாவியானவர் உங்களோடு பேசுகிறார். தாவீது பிறந்த இடம் எது? தாவீது பெத்லகேமிலே பிறந்தார். ஒரு நாள் கர்த்தர் சாமுவேலை அழைத்தார். அபிஷேக தைல குப்பியோடு பெத்லகேமுக்கு போகும்படியாக கட்டளை கொடுத்தார். அன்றைக்கு சாமுவேல் பெத்லகேமுக்கு கடந்து வருகிறார். தேவ பிள்ளையே, இஸ்ரவேலில் ராஜாவாக தெரிந்து கொள்ளும்படியாக, தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்று சாமுவேல் கடந்து வருகிறார். தேவ பிள்ளையே, நம்மையும் கூட தேவன் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டார்? ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராக காணப்பட்டார். தனிமையாக காணப்பட்டார். அற்பமானவராக எண்ணப்பட்டார். அவருடைய அறிக்கையும் எவ்விதமாக காணப்பட்டது? நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, தாவீதுடைய மனத்தாழ்மையை தேவன் கண்டார். தாவீதுடைய சகோதரன் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணினார். உங்களையும் அபிஷேகம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நீங்களும் சொல்லுங்கள், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிற தேவன் எனக்கும் கிருபை அளிப்பார் என்கிற நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்துவீர்களானால், அன்றைக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணின தேவன் சகோதரர்கள் மத்தியிலே உங்களையும் அபிஷேகிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்தக்கூடியவராய் இருப்பார். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். தேவனுக்காக கனி கொடுப்பீர்கள், மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள். தேவனே உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருந்திருப்பார். விதமான ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று படிக்கிறோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடே கூட இருக்கிறார் என்று. ஆம் தேவ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களோடு இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் தேவன் ஜனங்களோடு இருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய யுகத்திலேயும் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவிதமான தேவ பிரசன்னத்தோடு வாழக்கூடிய பாக்கியகரமான ஜீவியத்திற்கு உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பித்திருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ராஜரீக ஆசாரியத்துவ அபிஷேகம் உங்களுக்கும் தேவனிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு அதில் உங்களை தாழ்த்தி தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். பிரைஸ் தி லார்ட். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தேவ சமூகத்திலே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிறப்பை குறித்து
தியானிக்கும்படியாக கூடி வர செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் என்று படித்தோமே, அவளுக்குள்ளாக மரியாளுக்குள்ளாக எவ்விதமான குணாதிசயங்கள் உண்டாயிருந்தபடியால் பரலோக பிதாவாகிய தேவன் அவளை தெரிந்தெடுத்தார் என்பதை, மரியாளை தெரிந்தெடுத்தார் என்பதை சிந்திக்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இம்மானுவேலராக இயேசுவே நீர் இந்த பூமியிலே சஞ்சரித்த போது எவ்விதமான ஆசீர்வாதங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. பரலோக தேவனுடைய திட்டம் எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உம்மாலே நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தெய்வீகத்தின் பரிபூர்ணம் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறுவதாக, அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்வார்களாக, மிகுதியான கனிகளை கொடுப்பார்களாக, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை அதிலே ஒவ்வொருவரும் கர்த்தாவை உறுதிப்படுத்தி கொண்டு உமக்கு பிரயோஜனமானவர்களாக, எஜமானனாகிய இயேசுவே உமக்கு பிரயோஜனமானவர்களாக காணப்படும்படியாக கர்த்ததாமே கிருபை நல்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உடைய வருகை நாளுக்கும் ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கனமகிமை யாவும் உமக்கே எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக தேவன் எடுத்துரைத்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதமாக காணப்படும்படியாக, மரியாளுக்குள்ளே இருந்த நல்ல சுபாவங்கள் உங்களுடைய ஜீவியத்திலையும் உண்டாயிருக்கும்படியாக தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கிறார் என்பதை நீங்களும் உறுதிப்படுத்தி வாழ தேவன் தாமே உங்களையும் பலப்படுத்தி, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும்போது சொன்னார், நான் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால், தேவனுக்கு சித்தமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று குறிப்பிட்டார். அவ்விதமாக நீங்களும் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்களிலே தனிமையை உணராதவர்களாக எப்பொழுதும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலராக அவர் எங்களோடு கூட இருக்கிறார். தேற்றரவாளன் எங்களுக்குள்ளே இருக்கிறார். தேவன் எங்களுக்குள்ளே உலாவி வருகிறார். ஆகவே நாங்கள் தேவனோடு இசைந்திருக்கிறோம், அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவருடைய சித்தத்தை செய்கிறோம். நாங்கள் தனிமையாய் இருக்கவில்லை என்கிற நிச்சயத்தோடு எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ தேவன் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.